அன்பு கலந்தனிய வணக்கம். எங்கள் சக்தி டிவியினுடைய நேய பெருமக்களே, இன்று வியாழக்கிழமை. இன்றைய தினம் சிறப்பான நாள். 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2014. இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதோடு, இன்று வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி பத்திரிகையினுடைய விவரங்களை மேலும் திரட்டி அதன் உள்ளார்த்த அர்த்தங்களை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் செய்தி அறையிலிருந்து எங்கள் நண்பர் ஒருவரை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் கோகுல். இனிய காலை வணக்கம் கஜமுக நேயர்களுக்கு. இனிய காலை வணக்கம். ஆமா, ராஜேந்திரன் கோகுல்நாத் எங்களோடு இப்போது கலையத்தில் இருக்கின்றார். கோகுல், இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளில் முதலில் பார்க்கலாம் என்றிருக்கின்றோம். முதலிலேயே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கிழக்கில் முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு விலக்கினாலும் பாதிப்பில்லை, உறுப்பினர்கள் பக்கம் பிரதி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கூறுகின்றார் என்கிற செய்தி இங்கே பேசப்படுகின்றது. இந்த செய்தியில் மக்கள் ஆதரவை தாண்டி பண வல்லமை அதிகம் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து தான் பின்புலத்தில் இருக்கிறதோ? ஆமா, குறிப்பாக அண்மை காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அரசாங்கத்தில் இருந்து விலகுவாரா இல்லையா என்றால், முஸ்லிம் மக்களினுடைய சமய வழிபாட்டு தலங்கள் பல நமது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், வணக்க ஸ்தலங்கள் தாக்குதலுக்கு இலக்காக இருந்தன. இப்படியாக முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகளை காரணம் காட்டி பதவி விலகுவாரா என்கிற ஒரு நிலைப்பாடு எழுந்திருந்த பொழுது அவர் கூறியிருந்தார், நான் சுயாதீனமாக பதவி விலக மாட்டேன், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை விலகிச் செல்ல சொன்னால் அது தொடர்பிலே நான் சிந்திப்பேன், ஆனால் பலவந்தமாக வெறும் என்னுடைய கழுத்தை பிடித்து தள்ள முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு பின்புலத்திலே அப்படி பதவி விலகுவதாக இருந்தால் கிழக்கு மாகாணத்திலே அரசாங்கத்துக்கு வழங்கக்கூடிய ஆதரவையும் கூட நாங்கள் ரத்து செய்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே பிரதி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கூறியிருக்கிறார், அப்படி கிழக்கில் முஸ்லிம் காங்கிரசினுடைய ஆதரவை விலக்கினாலும் பாதிப்பில்லை. அவர் என்ன கூறுகிறார் என்றால், மறைமுகமான கருத்து, உள்ளார்த்தமான கருத்து என்னவென்றால், நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் பதவி விலகினாலும் கூட கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். அரபு தேசம் ஜனாதிபதியோடு இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார். என்னுடைய அடுத்த கேள்வி சொல்லுங்கள். ஆனால் வடமாகாண சபையினுடைய வெற்றியை பதிவு செய்வதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு அடுத்த கட்டமாக கிழக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை ஒன்றிலே, நீங்கள் அதாவது வடகிழக்கு இணைவு சம்பந்தமான ஒரு பிரேரணை ஒன்றிலே சாதாரண அரசின் ஆதரவோடு இருந்த முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அந்த நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக அந்த வாக்கில் அதிகம் வாக்கிட்டு வெற்றி பெற செய்து அது பெரிதாக பேசப்பட்டிருந்தது. பத்திரிகைகளிலும் நமது நிகழ்ச்சிகளில் கூட நாங்கள் பேசியிருந்தோம். ஆமா, அந்த பெரியப்பட்ட ஒரு உள்ளார்ந்த எண்ணக்கருக்கள் அந்த காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் மத்தியில் அப்போதைய, அதாவது ஆதரவு தெரிவித்த காலத்தில் இருக்கும் போது, இப்போது இந்த கருத்து எப்படி? அது எப்படி சொல்லலாம் கஜமோகன்? மிகவும் எளிதாக சொல்வது என்று சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் யானை பாகனிடத்திலே யானையினுடைய பிடிமானம் இல்லை, அங்குசம் இல்லை என்று சொல்லலாம். அதே போன்ற ஒரு நிலை முஸ்லிம் காங்கிரசுக்கும் தற்பொழுது மெல்ல மெல்ல பீடித்துக் கொண்டிருக்கிறதா முஸ்லிம் காங்கிரஸையும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதில் இவர்கள் கூறுகின்ற மறைமுகமான உள்ளார்த்த ரீதியான கருத்துக்களினுடைய அர்த்தம் என்னவென்றால், தலைவர் இல்லாது விட்டாலும் முஸ்லிம் காங்கிரஸிலே அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அரசாங்கத்தின் பக்கம் இருக்கிறார்கள். மக்கள் அப்படியே அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மக்கள் அப்படி இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுகிற பொழுது முதலிலே தனித்து போட்டியிட்டது. தனித்து போட்டியிடும் பொழுது அரசாங்கத்தினுடைய பல்வேறு விதமான நடவடிக்கைகளை விமர்சித்துத்தான் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் அவருடைய வாக்கு வங்கியை நிறைத்திருந்தார். அதன் பின்னர் தான் அரசாங்கத்துடன் இணைந்தார். அது வழமையாக நடக்கின்ற நேரம் அரசாங்க சார்பாகவும் எண்ணடங்காத ஏனைய முஸ்லிம் கட்சிகளும் கிழக்கு மாகாணத்திலே தேர்தலிலே போட்டியிட்டிருந்தனர். அப்படி இருந்து முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்குகள் கிடைத்திருந்தால் அது எது சம்பந்தமான வாக்குகள் என்பது மக்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்த வாக்குகளா அல்லது முஸ்லிம் காங்கிரசினுடைய மறைந்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அந்த கொள்கை சிந்தனைகளுக்காக கொடுத்த வாக்குகளாங்கிற கேள்வி இருக்கிறது. எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த உண்மை எதற்காக அந்த வாக்குகள் கிடைத்தன என்பது. அடுத்த செய்தி, தமிழர்கள் போன்று நாமும் முறையிட்டோம், முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் ஹசன் அலி தெரிவிப்பு என்கின்ற செய்தி. நாட்டின் முஸ்லிம்களுக்கு எதிராக சில சக்திகள் முன்னெடுக்கப்பட்ட அராஜகங்களை கட்டுப்படுத்தாமலும் கண்டுகொள்ளாமல் இருந்தவனாயே இந்த முறைப்பாடுகளை இட்டதாக முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் சொல்லுகின்றார். இந்த முறைப்பாடுகள் எப்படி என்றால், நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த பொழுது பல்வேறு தரப்பினரை அவர் சந்தித்து பேசினார். பேசும்பொழுது அனைத்து தரப்பினரும் பல்வேறு விதமான முறைப்பாடுகளை பதிவு செய்தார்கள். இதிலே முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை அவர் சந்தித்திருந்த பொழுது வெறுமனே சந்தித்தோம்
என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் அவர் சந்தித்து சில விடயங்களை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சம்பந்தமான விடயங்கள் இப்போதுதான் அதிகம் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு கேள்வி கோகுல், அதாவது தற்போது இந்த அரச விலகல் அல்லது அரசாங்கத்துடன் உடன்படிக்கையிலே ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசுக்கு இடையே, ஏனென்றால் சலுகைகளை விட்டுவிட்டு உரிமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இப்போது முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கின்றது. முன்னர் உரிமைகளுக்காக வாக்குகளை பெற்று சலுகைக்கு சென்ற செயற்பாடுகளை நாங்கள் அதிகம் பார்த்தோம். தற்போது உரிமைக்கு என்கின்ற ஒரு விடயத்தில் அதிகம் இருக்கின்றார்கள். இப்படி இருந்தாலும் அந்த உரிமை சார்ந்து வாக்கிடக்கூடிய வாக்கு வங்கிகளில் நிரப்பக்கூடிய வாக்காளர்களுக்கு கிழக்கு மாகாணத்திலே அண்மை காலங்களிலே தேர்தல் பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஆகவே இந்த காலகட்டத்திலே அந்த சாணக்கியத்தினுடைய வெளிப்பாடுகள் எவ்வளவு தூரம் யதார்த்தபூர்வமாக இருக்கிற கேள்வி வருகிறது அல்வா? ஆமா, குறிப்பாக கஜமுகன் ஆரம்ப காலத்திலே இந்த முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கிய பொழுது அது சம்பந்தமான வரலாறுகளை நான் வாசித்து அறிந்த பொழுது முஸ்லிம் காங்கிரசினுடைய மறைந்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை விழிக்கும் பொழுதும் கூட அவர் கூறுவார், போராளிகள், முஸ்லிம் காங்கிரசினுடைய போராளிகள் என்று. அப்படித்தான் அவர்களை விழிப்பார். உண்மையிலேயே அவர் அப்படி விழிக்கும் பொழுது அந்த அர்த்தத்துக்கு, அந்த சொற்பதத்துக்கு ஏற்ற போன்று அவர்களுடைய அந்த போராட்ட குணம் இருந்தது. இப்பொழுதும் போராளி என்று விழிக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அந்த போராட்ட குணம் இருக்கிறதா என்பது போன்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதான் என்னுடைய எண்ணம். அதாவது தற்போது அந்த தேர்தல் ஒன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்குமாக இருந்தால் முஸ்லிம் காங்கிரஸ் பலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆம், அந்த நேரத்திலே அரசாங்கத்துக்கு எதிராக முதுகெலும்போடு நெஞ்சு நிமிர்த்தி கருத்துக்களை கூறுவார்கள். அதற்கு பிறகு வழமை போலவே நடக்கின்ற ஒரு செய்திதான் நடக்கும். கவலைக்கிடமான ஒரு விஷயம். இலங்கை இந்திய மீனவர்களின் பேச்சுவார்த்தையை ஒத்திவைப்பென்கிற செய்தியாக இருக்கிறது. ஆனால் இது இலங்கை மீனவர்களுக்கிடையே மிகவும், அதாவது நாங்கள் இலங்கையர்கள் அடிப்படையில் மிகவும் கரிசனை காட்ட வேண்டிய அதாவது ஒரு விவகாரம். அதுவும் இலங்கை மீனவர்களுடைய உரிமைகள் எல்லாமே தளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். அதாவது எங்களது கடல்லே நாங்கள் எங்களோட சாதாரணமா சொல்ல கடற்கரையிலே நாங்கள் நமது கால்களை கழுவ சென்றாலும் கூட அங்கே அத்துமீறி மீன் பிடித்து விட்டு எம்மையும் கைது செய்து எம்மையும் விழித்துக் கொண்டு செல்லுகின்ற விடயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. கச்சதீவு சம்பந்தமான அறிக்கையின் போது நாங்கள் தெளிவாக உலகத்துக்கு இதை காட்டிவிட்டோம். இவ்வளவு காலமும் தமிழகத்தினுடைய முறைப்பாடுகள், தமிழகம் சார்ந்தவர்களுடைய போராட்டங்கள் தான் போராட்டங்களாக இருக்கும் பொழுது நியூஸ் பர்சனுடைய துணிகரமான செயல் மூலமாக நாங்கள் அதை உலகத்திற்கு பறைசாற்றி விட்டோம். இல்லை, இலங்கை மீனவர்கள் அப்பாவிகள், இலங்கை மீனவர்கள் ட்ரோலர் படகுகளை பயன்படுத்துவதில்லை, இலங்கை கடல் வளங்களை அழிக்கக்கூடிய மீனவர்களுடைய கூட்டத்தை கொண்டது அல்ல. ஆனால் தமிழக மீனவர்கள் எமது மண்வரை ட்ரோலர் படகுகளை வைத்து அனைத்தையும் எடுத்துவிட்டு சென்றார்கள் என்ற விடயத்தை கொடுத்து விட்டோம். என்ன விடயம் இது எவ்வளவு தூரம் பேசப்படும்? ஆமா, குறிப்பாக கஜமுகன் இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இன்றைய தினம் இதற்கு முன்னர் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற அனைத்து விதமான ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்த நிலையிலே நேற்று மாலை ஒரு 6 மணி அளவிலே செய்தி அறைக்கு ஒரு தகவல் வந்தது, இப்படியாக நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை பிற்போடப்பட்டிருக்கிறது என்று. அது மாத்திரமல்லாமல் இலங்கை இந்திய மீனவர் சங்கங்களினுடைய தலைவர் தேவதாசன், அவர் இந்தியாவிலே ராமேஸ்வரத்தில் இருக்கிறார். அவரோடு தொலைபேசி வாயிலாக நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்த போது அவர் குறிப்பிட்டிருந்தார், நேற்றைய தினம் இந்திய மீனவர்கள் 172 பேர் அப்படி விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள், இலங்கையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த மீனவர்கள். அதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துவிட்டு 25ஆம் தேதிக்கு முன்னர் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்கிற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இதிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது கச்சத்தீவு எக்ஸ்போஸ் என்று சொல்லப்படுகின்ற நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய அந்த விசேட தொகுப்பினையும் கூட இந்திய மீனவர்களுக்கு திரைப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை பெருமையோடு நாங்கள் கூற வேண்டும். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து வாதிட்டாலும் நடப்பது என்ன என்பதை நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்து அவர்களுக்கு அதனை காணொளியினூடாக காண்பிக்கிற போது அவர்கள் ஒரு நிலைப்பாட்டிற்கு ஒரு சுமூகமான தீர்வினை எட்ட முடியும். ஆகவே இந்த ஒரு மகத்தான கைங்கரியத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் இந்த தருணத்திலே பெருமையோடு நாங்கள் நினைவு கூற வேண்டும். கச்சத்தீவுக்கு முதலாக நான் நினைக்கிறேன் சர்வதேசத்தில் இருந்து சென்ற முதலாவது ஊடகம் பெருமை எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதை நிலைத்து இது சம்பந்தமான விடயங்களை செயற்படுத்துவதற்கு முனைந்தவர்களுக்கு அவரது மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை நாங்கள். அதே நேரத்தில் கஜமுகன் 15ஆம் தேதி கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய வருடாந்த திருப்பலி, அவர்களுடைய வருடாந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலே இருந்து 3050-60 பேருக்கு
இந்திய மீனவர்களுக்கு அதற்கு செல்வதற்கான வாய்ப்பினை இலங்கை கடற்படையினர் வழங்கியிருக்கிறார்கள். ஆக குறைந்தது 5000 ரூபாய் இலங்கை பணத்தை மாத்திரம்தான் அவர்கள் இந்த பயணத்தின் போது எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் இலங்கை கடற்படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்வருகிற நாட்களிலே அதுவும் கூட கோலாகலமாக கச்சத்தீவில் நடைபெற இருக்கிறது. அதே நேரம் இந்த இடத்திலே சாதாரணமாக இலங்கை தமிழர்களுக்கிடையே அல்லது இலங்கை தமிழ் பேசும் மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய உள்ளக முரண்பாடுகளை கொஞ்சம் நாங்கள் தளர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்போதும் படையினருக்கு எதிராக நீட்டக்கூடிய வீரர்கள், ஆனால் இங்கே இலங்கை மீனவர்களுக்குத்தான் படையினருடைய செயற்பாடுகள் சாதகமாக இருக்கின்றன. ஆனால் ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த கால மனோநிலையை வைத்துக் கொண்டு அது ஒரு தமிழகத்தின் சார்பிலே சரியான எண்ணமோ ஒன்று, இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய பகுதி தமிழ் பேசும் மக்களை நினைக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான செய்தி இருக்கின்றது. ஏனைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விடயம், எமது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் தான் அதிக மீனவர்கள் இந்த செயற்பாட்டால் பாதிப்படைகின்றார்கள். அவர்களை நாங்கள் கொஞ்சம் கரிசனை காட்டணும். உள்ளார்ந்த மாற்றங்கள் தேவை. நிச்சயமாக. அரசாங்கத்தை அகற்ற போராட்டம், தேர்தல் விஞ்ஞாபன வெளியிட்ட நிகழ்வில் ரணில் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தி அடுத்த செய்திக்கு செல்லலாம். நீங்கள் அதில் ஒன்றுமில்லை என்று தெரிகிறது. பிரேரணை வரவை தெளிவாக வாசித்தால் சர்வதேச விசாரணை கோரிக்கை புலப்படும், அரசாங்கம் கூறுகின்றது. கூட்டமைப்பு மீதும் குற்றச்சாட்டு என்கிற செய்தியாக இருக்கிறது. பிரேரணை பெரிதாக இல்லை என்கின்ற விடயத்தை அமைச்சர் ஜி எல் பீரிஸ் போன்றவர்கள் எல்லா இடங்களிலும் கூறி வரும் போது, இங்கே டிலான் பெரேரா அமைச்சர் அவர்கள் கூறுகின்றார், இல்ல பிரேரணை வரவை தெளிவாக வாசித்தால் சர்வதேச விசாரணை கோரிக்கை புலப்படும் என்று குற்றச்சாட்டை கூட்டமைப்பு மீது சுமத்துவதற்கு காரணம் தேர்தலா அல்லது? ஆமா கஜமோகன், இதிலே 2 விடயங்களை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இலங்கையினுடைய கள நிலவரங்களை நேரடியாக வந்து பார்த்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை ஒரு அறிக்கையை மனித உரிமைகள் பேரவையிலே வெளியிட்டிருக்கிறார். முதலிலே வாய்மொழி மூலமாக இலங்கையினுடைய நிலவரத்தை அவர் கூறியிருந்தார். இப்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்கா ஒரு 5 நாடுகளை, மொண்டினிக்ரோ, மொரீஷியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 நாடுகளை இணைத்துக் கொண்டு ஒரு பிரேரணை வரைவினுடைய நகலை போட்டிருக்கிறார்கள். அந்த நகலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வேறொரு விதமாக மாற்றுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 20ஆம் தேதிக்கு பின்னர் தான் அதனை டேபிள் செய்வார்கள் என்றால் சமர்ப்பிப்பார்கள். இப்பொழுது அந்த பிரேரணையை உங்களுடைய பார்வைக்காக விட்டிருக்கிறார்கள். அந்த பிரேரணையினுடைய நகலை விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிரித்தானியா அமெரிக்காவினுடைய பிரேரணையை வலுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து டேவிட் கேமரன் தன்னுடைய ஆதரவு தேசங்களுக்கு இந்த பிரேரணையை வலுப்படுத்துவதற்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள் என்று ஒரு மறைமுகமான பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே டிலான் பெரேரா அமைச்சர் கூறுகிறார், இப்ப இருக்கின்ற பிரேரணையை நீங்கள் வடிவாக நீட்டி முழக்கி வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் மறைமுகமாக சர்வதேச விசாரணை பொறிமுறை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த சமர்ப்பிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த அசல் பிரேரணை, இப்பொழுது கொடுத்தது நகல், அந்த அசல் பிரேரணையிலே நிச்சயமாக சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று இருக்கும். ஏனென்றால் அதற்கான அழுத்தங்கள் பல்வேறு மட்டங்களில் இருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அண்மையிலே வெளியிட்ட கூட்டறிக்கையிலே அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படியாக பல தரப்பினர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நகல் பிரேரணை இருக்கின்ற விடயத்தை விட அசல் பிரேரணையிலே அவர்கள் சமர்ப்பிக்கின்ற அந்த பிரேரணை ஒரு கனதியான பிரேரணையாக இருக்கும் என்று நம்பலாம். அடுத்த செய்தி, 15 பேரின் தூக்கு தண்டனை ரத்துக்கு எதிராக மத்திய அரசின் மனு தள்ளுபடி. முருகன் சாந்தன் பேரழிவாளனுக்கு புதிய நம்பிக்கை என்கிற செய்தியாக இருக்கின்றது. தூக்கு தண்டனையை அதாவது அவர்கள் விடுதலை செய்யும் போது இல்லை, மத்திய அரசு சொன்னார்கள் இல்லை என்று. தற்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோருக்கு புதிய நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருப்பதையும் இந்த இடத்துல சொல்லலாம். ஆமா, அதுல அந்த 15 பேரின் தூக்கு தண்டனை ரத்து எதிரான மத்திய அரசின் மனு என்பது வீரப்பனுடைய, சந்தன கடத்தல் வீரப்பனுடைய சகாக்கள் 15 பேருக்கு எதிரான தூக்கு தண்டனை இருக்கிறது அல்லவா, அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுபோன்று சந்தன கடத்தல் வீரப்பனுடைய விவகாரத்திலே அவருடைய சகாக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நீதியை போல தங்களுக்கும் கூட தாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி பிரதிபலிக்கிறது. நன்றி. ஆனால் இங்கே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கும் போது கருணமரனாக ஏற்பட்ட காலதாமதத்தை சுட்டிக்காட்டி 15 பேரின் தூக்கு தண்டனை ரத்தானதை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மீள் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்திருக்கின்றது. ராஜீவ் கொலை வழக்கு கைதிகளான முருகன், சாந்தன், பேரவன் ஆகியோருக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்ற செய்தி வருகின்றது. ஆனால் நீங்கள் மிகச் சிறப்பாக பதியாத ஒரு விடயத்தை, ஆனால் கஜமுகன் கடத்தல் வீரப்பன் இந்த செய்தியை இப்ப மேலெழுந்த வாரியாக வாசிக்கும் பொழுது சந்தன கடத்தல் வீரப்பனுடைய செய்தி தெரியாது. இது எல்லோரும் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உட்பட 15 பேர் என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து வாசிப்பார்கள். அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதனை எழுதியிருக்கலாம் என்று ஒரு பணிவான கருத்தினை நாங்கள் வினயமாக சொல்லுகிறோம்.
களம் இறங்கிய காரிகையே வெற்றி எனக்கே என கொட்டப்போகுது பேரிகையே. இந்திய பாராளுமன்ற தேர்தல் இந்த நேரத்தில் அப்படி கனவு காண்டு கொண்டிருப்பது வேறு யாரும் அல்ல, முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி, இந்நாள் தமிழக